திருப்பரங்குன்றம் கோயில்ல கார்த்திகை தீபத்துக்கு அந்த தூண்ல தீபம் ஏத்தலான்னு உயர் நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை? தீபத்தை சிஎம் வீட்டுல எல்லாம் ஏத்த வேணாம்னு சொல்லலாமா, வீட்டை கொளுத்த வேணாம்தாமா சொல்றாரு. தமிழ்நாடு அரசு கோட்டை மதிக்கலங்கிறீல, ஏன் கோட்டை மதிக்கல? கோட்டை மதிக்கத்தான் செஞ்சாங்க. உங்க எச் ராஜா சொன்னார, கோட்டாவது மயிராவது. அவர் முருகர் பக்தரே சொல்றாரு, அந்தனுக்கு ஹரஹரா முருகனுக்கு ஹரஹரான்னு தான் சொல்லுவாங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாரதி மாதாக்கே ஜேனா, அப்ப இது என்ன பக்திங்கிற பேர்ல கலவர யுத்தியத்தனமா எடுக்கிறிய? அப்ப இந்த கலவரம் பண்றதுன்னு சிஎம் விட மாட்டேன்ட்டாரு. தங்கச்சி, திருப்பரங்குன்றத்தில் நீன் சிரித்தாய் முருகா, திருத்தணி மனையில் எதிர் ஒலிக்கு அப்படின்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர் ஒழிச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சிஎம் யாருக்குமே பாகுபாடம் இல்லாம சமூக நீதியும் சமத்துவத்தையும் கையில எடுக்கிறாரு. இந்துக்களை முன்னெடுக்காதீங்க. இந்துக்களுக்கும் ஒரு நேரத்துக்கு முஸ்லீம்கள் ரத்தம் தேவைப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊர் ஜிஹெச்ல எல்லாம் ராம்நாட்டுல ரத்தம் தேவைப்பட்டா எங்க ரத்தம் கூப்பிடுறாங்க, எங்க பசங்க தான் போய் கொடுக்குறாங்கம்மா. நீ என்னம்மா ஜாதியை சொல்லியே பிரிக்கிறிய? ஜாதி ஒண்ணும் கிடையாதுமா. சாகப்பொருளுக்கு ஜாதி எதுக்குமா? மதத்தை வச்சு நீங்க கலவரம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் கோர்ட்ல கேட்போம், நீதி தாய் ஏன் கண்ணை கட்டி இருக்கிறா அப்படின்னு. இந்த உலகத்துல உள்ள அட்டூழியத்தை பார்க்க மாட்டவங்க நீதி தாயை இன்னைக்கு கண்ணை கட்டி கருப்பு தில்ல இருக்கிற முருகருக்கு 2 திருமணம் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு உயர்ந்த ஜாதி, ஒண்ணு தாழ்த்தப்பட்ட சாதிங்கிறாங்க. அப்ப இந்த தாழ்த்தப்பட்ட சாதியை திருமணம் பண்ணது தமிழ் சாமி நீங்க ஏன் வர்றீங்க இதுக்குள்ள? இது தமிழர்கள் கொண்டாட வேண்டிய சாமி தானே. அப்ப இங்க உள்ள இந்துக்கள் கொண்டாடுவாங்க. நீங்க 2 கிட்ட அராஜாமணம் எல்லாம் அவசியமே இல்லை.